ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காய்கறி சூப் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொடி பொடியாக நறுக்குன பூண்டு போட்டுக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் அது கூடவே தேவையான கேரட், பீன்ஸ், கோஸ் காய்கறிங்க சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம காய்கறி சூப் ரெடி. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர், கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெடி. அவ்வளோதான், சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சுவையான காய்கறி சூப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.